ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதனைக்காய் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கத்திரிக்காய் மசாலா குழம்பு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நம்ம அரைச்சிடலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நான் கட் பண்ணி நான் அதோட சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு. அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். கடையில் விற்கிற ஆச்சி குழம்பு மிளகாய் தூளில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் பவுடரை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் தனி மிளகாய் தூள்லாம் அரைச்சி வச்சிருக்கிறேன். கலப்பு தூள் என்கிட்ட இல்லை, அதனால் கடையில் வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட கலப்பு தூள் இருந்தால் அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, அதுவே போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பதனைக்காய் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடாகி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. நான் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், கோல்டு வின்னர் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாக வந்த உடனே நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம செய்வோம்ல, கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பூ மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அந்த பின்னாடி இருக்கிற தண்டை சிசரால் கட் பண்ணிவிட்டு எல்லா கத்திரிக்காவையும் இந்த எண்ணெயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த கத்திரிக்காய் நல்ல கலர் மாறணும், நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். குயிக்காக இந்த குழம்பு செஞ்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிடுச்சா? இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கினாதான் அந்த சாப்பாட்டோட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா ருசியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கத்திரிக்காய் வதங்கினோடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நான் கட் பண்ணிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட நான் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ இந்த கத்திரிக்காய் கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்த அளவுக்கு வரணும், ஓரளவு அது வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3த்தையும் நான் என்ன பண்றேன் இந்த கத்திரிக்காயோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பச்சை வடை போகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. சும்மா ஒரு நிமிஷத்துக்கு அந்த அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதக்கின பிறகு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் பாருங்க, அந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த கத்திரிக்காயோட நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பிறகு அந்த மிக்ஸில் இருக்கிற மசாலாலாம் வேஸ்ட் பண்ணாம திருப்பி நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் கலந்து வரணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
கடைசியா வந்து நான் உப்பையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் வந்து கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ நான் வந்து வாங்கியிருக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் இப்ப வந்து குழம்பு நான் வந்து செய்றேன். நீங்களும் 1/4 கிலோ நீங்க செய்றீங்க, கத்திரிக்காய் வாங்கி செய்றீங்கன்னா, இந்த மெஷர்மென்ட்ல நீங்க வந்து எடுத்து பண்ணலாம். இப்ப நான் வந்து இது என்ன பண்றேன்னா, ஒரு மூடிய போட்டு மூடிட்டு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ஹைலயும் வைக்காதீங்க, லோலயும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே இருக்கட்டும். நீங்க அதிகமா செய்றீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி படுத்திக்க. நான் 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு இந்த மெஷர்மென்ட் போனா சரியா இருக்கும். இப்ப 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப எண்ணெய்லாம் சைடுல எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த மாரி பிரிஞ்சு வரணும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம கம நல்லா வாசனையோட, கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு ரொம்ப நல்லாருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். இது நீங்க ஒயிட் ரைஸு, அப்புறம் சப்பாத்தி, ரொட்டி இது கூடலாம் ரொம்பவே நல்லாருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான மாதிரி குயிக்கா செஞ்சிடலாம். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு நம்புறேன். புடிச்சிருந்தா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.